ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് சாப்பாடிൻ്റെ கூட நல்ல சூப்பர் காம்பினேஷன் ஆகிற ஒரு சிம்பிள் தோரன் தான் நம்ம செய்ய போகிறேன். அதுதான் அச்சிங்காப்பயர் தோரன். இந்த பயருக்கு மலையாளத்தில் அச்சிங்காப்பயர், வள்ளிப்பயர், அரிஞான வள்ளிப்பயர் அப்படியெல்லாம் பேர் இருக்கும். தமிழ் காரமணி பயர் என்று தான் நாம் கேள்விப்பட்டிருக்கு. இதனோட வேறு பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இதே மாதிரி நீளத்தில் தான் இருக்கும். ஆனால் இது பீன்ஸு கிடையாது. ஒரு சில டைமில் தான் எனக்கு இது மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் நல்ல ஹெல்த்தியுமான ஒரு பயிர் தான் இது. இது வச்சு தோரன் மட்டுமல்ல, மெழுகு புரட்டி கூட செய்யலாம். அந்த வீடியோ நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இனி இந்த தோரன் செய்கிறதுக்காக இந்த பயர் நல்லா கழுகியதுக்கப்புறமா சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி 5-6 பயர் ஒட்டுக்காய் சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்திருந்தால் சீக்கிரமாயிட்டு நமக்கு இது அரிஞ்செடுக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், சின்ன பீஸாகிட்டு தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இதனோட கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது நான் நீளத்தில் தான் கட் பண்ணியிருக்கு. இனி ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணி போட்டிருக்கு. இவ்வளோ போதும். இது வச்சு நமக்கு இன்றைக்கு தோரன் தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் சூடாய தேங்காய் எண்ணெயிலேக்கு கடுகும் கருவேப்பிலையும் போட்டிருக்கு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்தா காரமணி பயறு சேர்த்தி இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த காரமணி பயரில் அதிகமாக தண்ணி இருக்காத பயிர் தான். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது வேக வச்சு எடுக்கணும். ஆனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தா இதனோட டேஸ்ட்டு மாறிடும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. இதே மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஸ்டீமில் நின்று வெந்து வரும்போது நம்ம தோரனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்தியிருக்கு. உப்பும் சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கியதுக்கப்புறமா மூடி வச்சு 3 நிமிஷம் நமக்கு இந்த பயிர் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்து வருന്ന ஒரு பயிர் தான். இப்படியே வச்சதுக்கப்புறமா மூடி வச்சு 3 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி திறந்து இதே மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பயிர் முக்கால்வாசி வெந்துருச்சு. இனி இதிலேக்கு நமக்கு தேங்காய் சேர்க்கலாம். இந்த பயிரில் நான் மஞ்சள் தூள் சேர்க்கிறதே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதே மாதிரி நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு தேங்காய் சேர்க்கலாம். ஆனால் இதிலேக்கு சீரகமோ பூண்டோ ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இது தேங்காய் மட்டும் போட்டு செஞ்சிருந்தாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இது மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுக்கலாம். அப்போது நம்ம பயிறு கரெக்டாக வெந்திருக்கும். மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பயிரும் தேங்காயும் எல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. நல்லா கலர் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கூட இதிலேக்கு நமக்கு சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதே மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே காரமணி பயர் தோரன் ரெடி ஆயிருக்கு. அல்லாச்சா அச்சிங்கா பயர் தோரன் ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப்பு பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.